viewers, welcome to NIVI'S gallery. இன்னைக்கு நம்ம மாங்காய் தொக்கு எப்படி பண்றதுன்னு பாப்போம். இப்போ வாங்க அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து மாங்காயில இருக்கிற தோல்லாம் நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் மாங்காயோட தோலை பீல் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதை மெலிசாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் மாங்காவை வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம தொக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு பெரிய பேன் எடுத்துக்கிட்டேன். 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் தொக்குக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடுகு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க மாங்காய் ஸ்லைஸ் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிட்டோம். அடுத்து நம்ம வரமிளகாத்தூள் வந்து ஒரு 3 கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறிக்கோங்க. நான் வந்து புளிக்காத மாங்காயை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து புளிக்கிற மாங்காயை எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் ஒரு கரண்டி எக்ஸ்ட்ராவாக வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா கிளறும் போது தான் மாங்காவோட உப்பும் மிளகாவும் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருளை வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லா வெரைட்டி ரைஸ் அண்ட் கர்ட் ரைஸ்க்கு கூட இதை தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாங்காய் தொக்கை நீங்கள் ஒரு டப்பாவில் எடுத்துக்கிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்சோ ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.